சென்னையில் வந்து நீங்கள் நந்தனத்தில் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து சினிமா துறையில் கேட்ரிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த கேட்ரிங் சர்வீஸை? சினிமா துறையில் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது? வந்து எனக்கு எதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாரதி ராஜா நீ என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு என்னுடைய இதெல்லாம் கேட்டு ஆராய்ஞ்சிட்டு ஒரு நாள் நம்ம ஒரு நமக்கு கிடைச்ச தொழில் வந்து அப்போது பாரில் டேபிள் துடைக்கிற வேலை மட்டும்தான் கிடச்சிச்சு. கல்யாணம் அப்படிங்கிறப்போ அவர் வந்து நீங்கள் அவர் தலைமையில் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. அடுத்தது நீ என்ன பண்ண போகிற, அடுத்தது நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது உணவு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. நிறைய இடத்துல லைவ் அப்படிங்கிற கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி தான் இருக்கணும். லாபத்தை வந்து அது ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட நம்ம இது பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஆள் தலையில் கட்டிடக்கூடாது. யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் முருகானந்தம். வணக்கம். சென்னையில் வந்து நீங்கள் நந்தனத்தில் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு சினிமா துறையில் நிறைய கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேள்விகள். இப்போ வந்து சினிமா துறையில் கேட்ரிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட கெரியரை கேட்ரிங்க்கு நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை இது உங்கள் பரம்பரை தொழிலா? எந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த கேட்ரிங் சர்வீஸை? சினிமா துறையில் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது? அதுக்கு பரம்பரை தொழிலாக இருந்தாலும் நடுவில் வந்து 10 வருஷமாக அதில் எந்த கேப்பும் இல்லை. நமக்கு வந்து சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அடுத்து அந்த தொழிலை பண்ண முடியுமா, அதை செய்யலாமான்லாம் நமக்கு வந்து இதுவே கிடையாது. நம்ம ஒரு நமக்கு கிடைச்ச தொழில் வந்து அப்போது பாரில் டேபிள் துடைக்கிற வேலை மட்டும்தான் கிடச்சிச்சு. அதை வந்து ஒரு 9 வருஷம் அந்த வேலையே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து அங்கே வந்துட்டு போயிருக்கோம். நிறைய விஐபிஸ் வரக்கூடிய இடம். அது வந்து நிறைய சினிமா பிரபலங்கள், பொலிட்டிக்கல் லைனில் உள்ளவங்களாம் வரக்கூடிய ஒரு இடம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அது வந்து பாரு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும். அங்கே நம்ம தங்கி வேலை பார்க்கறதுனால 24 வருஷம் அங்கேயே இருக்கிறதுனால நிறைய அறிமுகங்கள் கிடச்சிச்சு. அதை செலக்டடாக நம்ம தேர்ந்தெடுத்து எதா பண்ணலாம் செய்யலான்னு நம்ம அடிக்கடி போய் அவங்கள தொந்தரவு பண்ணுற அளவுக்கு ஒரு 9 இயர்ஸ் ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம், 9 இயர்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து எனக்கு எதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாரதி ராஜா நீ என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு என்னுடைய இதெல்லாம் கேட்டு ஆராய்ஞ்சிட்டு ஒரு நாள் சமையல் வேலை பார்க்குறியா, உனக்கு எல்லாமே தெரியுங்கிறாங்களே பார்க்குறியான்னு சொல்லும்போது பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கு 2 பேர் ரெஃபர் பண்ணாங்க. மகேஷ்னு ஒருத்தர், அவருடைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தாப்புல, இன்றைக்கும் நமக்கு தொடர்பில் இருக்கிறாப்புல மகேஷ். நிர்மல் குமார், இன்றைக்கி டைரக்டர் சலீம் படத்தோட டைரக்டர். அவர் வந்து அப்போது வந்து அவர் தோத்தாத்திரின்னு அங்கே உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் தான் அவர்கிட்ட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹோட்டல் காஞ்சி ரமேஷ், ஹோட்டல் காஞ்சி எக்மோரில் இருக்குது. அது சினிமாக்காரங்களுக்கு தெரியாத அந்த ஹோட்டல் ஓனரும் பிஜி ஸ்ரீகாந்த்னு ஒரு ப்ரொடியூசர், முஸ்தபா அந்த படம்லாம் பண்ணப்பல ட்ரீம்ஸ்னு தனுஷ் வச்சு அவங்க 2 பேரும் தான் ஃபுல் சப்போர்ட்டில் இவங்க 2 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி டைரக்டர் கொண்டு போய் என்கிட்ட வேலைக்கு சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் உனக்கு என்ன சமைக்க தெரியும் எதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாம் கேட்கும்போது அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. எனக்கு ஒன்று ஃபுல்லாக சமையல் தெரியாட்டினாலும் தெரியும்னு சொல்லி அங்கே வேலைக்கு சேர்ந்து எதாவது நடிக்கலாமே எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் தெரியாத ஒரு தொழிலை தெரியும்னே சொல்லி கொஞ்ச நாள் வரைக்கும் மேட்ச் பண்ணேன். அந்த அம்மா வந்து எவ்வளோ ஒரு ஒரு குருநாதர் மாதிரி இருந்து சொல்லிக் கொடுக்கணுமோ அது சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி கற்றுக்கோ, இப்படி செஞ்சுக்கோ, நமக்கு செய்ய தெரியாட்டினாலும் சரி நான் சொல்லித்தரேன், இப்படி தான் செய்யணும். இன்றைக்கும் அந்த சமையல் தான் எனக்கு சாப்பாடு வந்து எனக்கு சோறு போட்டுட்ருக்குது. அந்த அம்மாட்ட கற்றுக்கிட்ட தொழில் தான் இன்றைக்கும். ஒரு குழம்பு வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், இவ்வளோ வெங்காயம்னா இவ்வளோ வெங்காயம் தான், இவ்வளோ மிளகா அப்படின்னா இவ்வளோண்டு தான் வச்சாதான் இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ தான் ஒரு அளவை கற்றுக் கொடுத்தா தான் அந்த அளவு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இந்த குழம்புக்கு இந்த இதெல்லாம் போடலாம், இதை செய்யலாம், இதை பண்ணலாங்கிறது வேறு. அந்த அளவு தெரியணும். அந்த அளவை வந்து எந்த ஒளிமறைவும் இல்லாமல் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், ஏன்னா திருத்திக்கோன்னு சொல்லி ஒரு குருநாதர் ஸ்தானத்தில் இருந்து அவங்க சொல்லி கொடுத்தது. அதை வந்து ஒரு 3-4 வருஷம் கண்டினியூஸ் பண்ணேன். அந்த சாப்பாடு தான் இன்றைக்கும் சமையலாக வெளியில் வந்து வியாபாரத்துக்கு நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது மூலமாக தான் போனேன். அப்புறம் பாரதி ராஜா சார்ட்ட அப்படியே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இப்படியே தான் திருப்பி இதே சமையல் வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்க பெரிய வீடா, வேறு அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமான்னா நான் என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படி ஒரு மைண்டில் எதுவுமே இல்லை. அடுத்த லெவலில் நம்ம போவோமா, நமக்கு பின்னாடி யாருமே கிடையாது,
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசனை இருக்கும்போது அவரே வந்து கேட்டு நீ அடுத்த லெவல் பண்ண என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஒரு ஹோட்டல் வைக்கிறியா இல்லை ஏதாவது ஆகும்போது மௌன ரவின்னு ஒரு பிஆர்ஓ வந்து மகேஷ் மூலமாக அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அங்கே இருந்ததுனால அந்த மௌனம் ரவி சார்னு அவங்க டாப் ஹீரோக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மௌன ரவின்னு போட்டாவே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியும். ஸோ அவர் வந்து ஆயிரக்கணக்கான படத்துக்கு மேலே வந்து அவர் பிஆர்ஓ ஒர்க் பண்ணாங்க. ஒரு சின்ன நடிகரை கூட ப்ரமோட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறவர். பெரிய பெரிய லாஸ்ட் அனிருத் வரைக்கும் அவங்க தான் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அண்ட் அவருடைய ஒரு படம்னா அப்போது வந்து 100 days கொண்டாடுவாங்க, 50 days கொண்டாடுவாங்க, 75 daysன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்போது மீடியா இவ்வளோ மீடியா இருக்காது, மொத்தமே ஒரு 60 ஒரு 80 பேருக்குள்ளே தான் அந்த மீடியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ஃபங்க்ஷனும் நடக்கும், 5 ஃபங்க்ஷனும் வைப்பார் ஒரே நாளில். அண்ட் அதை டஃப் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்பீடு வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எப்படி பண்ணணும், ஒரே நாளில் 5 ஃபங்க்ஷன் வைக்கிறதுனா எப்படின்னா அந்த டஃப் ஒரே நேரத்தில் 2 ஃபங்க்ஷன் வைப்பாப்புல. ஒன்று பிட்ஸ் எடுப்பாங்க, ஒரு பக்கம் மீடியா பீப்புளை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவாப்புல. ஏன்னா அந்த ஸ்பீடு அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரே நாளில் 5 ஃபங்க்ஷன் ஒரே டைமிங்கில் 3 ஃபங்க்ஷன்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட 2009 2019 வரைக்கும் கூடயே வேறு எங்கேயும் போக முடியாது, அதை மட்டும்தான் பண்ண முடியும். அவர் கூட ஒரு 1500 ஃபங்க்ஷன், படமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 படத்துக்கு மேலே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1500 ஃபங்க்ஷனுக்கு மேலே அவர் கூடயே ஓடிட்டு இருந்தேன், அவர் கூடயே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன் போகலாம் அப்படிங்கும்போது பாரதிராஜா சார் வந்து அடுத்தது நீ என்ன பண்ண போகிற, அடுத்தது நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த கல்யாணம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கல்யாணம் வந்து பாரதிராஜா சார் தான் தலைமையில் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கும் பேர் வச்சதா சொல்லியிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா உங்களுடைய அப்போ பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்திருந்தா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னெடுத்து செய்கிறதுக்கான ஒரு விஷயத்த அவர் எடுத்திருப்பார். பாரதிராஜா சார் வந்து இமயம் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம். இமயம் மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூட நீங்கள் ரொம்ப அழகாக பயணிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அதாவது எப்பயுமே யாராவது ஒருத்தர் மூலிமா நம்மளுக்கு வாழ்க்கையோட ட்ராக் மாறும்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக் வந்து அவர் மூலிமா மாறி இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாரதிராஜா சாரை வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ரொம்ப உள்ள கலந்துருக்கீங்க. பாரதிராஜா சாரோட மனைவிங்கிறவங்க நீங்கள் சொல்லி தான் இன்றைக்கி வெளியில் தெரியுறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து இன்றைக்கி உங்களுக்கு சமைக்கிறது வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இதெல்லாம் இப்படி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறப்போ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்குது. ஓகே, நம்ம மேலோட்டமாக பார்த்த பாரதிராஜா சாருக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நபர் வந்து இவ்வளோ தூரம் அழகாக பயணிச்சிருக்காங்க அப்படின்னு. பாரதிராஜா வந்து உங்களுடைய இந்த உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கூடவே இருந்திருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு கூடயே இருந்திருக்காரு. இந்த ரெண்டுமே நடந்திருக்கு. கல்யாணம் அப்படிங்கிறப்போ அவர் வந்து நீங்கள் அவர் தலைமையில் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த அனுபவத்தையும் இந்த நிகழ்வையும் கொஞ்சம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருக்காம அடுத்து கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்கியா, செஞ்சுருக்கேன்னு பண்ணுறேன். நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ எல்லாம் செய்கிறேன். அதுக்கு நீ ஒரு ஹோட்டல் வைக்கணும், அந்த ஹோட்டலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாது சாருங்கும்போது, அந்த ஹோட்டலுக்கு என்னென்ன நான் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகுது எல்லாத்தையும் ஒரு இது போட்டு எனக்கு அந்த ஹோட்டலில் ஒன்று இமயம்னு ஒரு ஹோட்டலில் கோட்டுப்புறத்தில் தொடங்கி கொடுத்தாங்க. எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான, அதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும், என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், அது உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொன்னார். எனக்கு அவரை தவிர அப்போ யாருமே தெரியாது. அவரை தவிர நமக்கு வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், நம்மளுடைய விஷயத்தை ஷேர் பண்ணணும், நம்ம விஷயத்த சொல்லணும். சார் நான் இன்றைக்கி இதை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்லணுன்னா கூட அவர்கிட்ட தான் நான் போய் சொல்லணும். அவரை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. மீதி எல்லாம் அந்த தூரத்தை கடைப்பிடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை மட்டுமே மெயின்டைன் பண்ணுவேன். அதனால் என்ன ஒரு கீழே விழுந்தாலும் சரி, எழுந்துச்சாலும் சரி, அவர்கிட்ட தான் போய் நான் சொல்லணும். சார் இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா. நான் அப்போ 1 by 1 ஒரு குருநாதர் மாதிரி இதை பண்ணு, அடுத்த ஸ்டேஜில் இதை பண்ணு, இதை செய்யன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேட்ரிங்கை தொடங்குறதுக்கும் அவர் தான் இந்த ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை ஃபஸ்ட்டு நீ இதை பண்ணுன்னு சொல்லி அந்த மௌனரவிங்கிற ஒருத்தரை அறிமுகம் பண்ணி கொடுத்துட்டும், இதை தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு, இதை தொடர்ந்து இது இப்படி கண்டினியூ பண்ணிட்டுன்னு அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னாவே ஒரு விஐபியாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வேலையாக வந்து ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக அவ்வளோ ஒரு விஐபியாக தான் இருப்பாங்க. அவர் சாப்பிட்றாரு, இவன் சமைச்ச சாப்பாடுன்னு நம்மளை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திடுவார். அவர் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஒரு நாளைக்கு 4 கெஸ்ட் வந்தாலும் சரி 4 பேர்ட்டையும் என்னை பற்றி சொல்லிவிடுவாங்க.
ஸோ அவரை போயிட்டு வீட்டில் போய் பாரு, ஆஃபீஸில் போய் பாருன்னு நான் சொல்கிறேன். அவரை அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போய் பார்த்தியா ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கும் ஏதாவது பண்ணேன்னா டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது பின்னாடி. இந்த அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் பேஜ் மட்டும்தான், நீ போய் பாரு, அவங்கள போய் பாரு, இவங்கள போய் பார்த்தியா, இது செஞ்சியான்னு கேட்கும்போது ஸோ அதுலேருந்து 1 by ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் ஆனிச்சு, 2 ஒன்றாகும், அப்படியே போயிட்டே இருக்கும், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அது படர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த சினிமாக்காரங்கன்னு இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஸோ கூப்பிட்ற அளவுக்கு அந்த பையன் நல்லா சமைப்பான், நல்லா பண்ணுவான். ஒன்று லேபராக போகிறது, இல்லாட்டா நானே வந்து இறக்கி கொடுத்துட்றேன், எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி கேட்ரிங்காக கொடுத்துட்றேன், ஆர்டராக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டது. அது ஒரு தனியாக அந்த சொந்த பந்தத்துக்குள்ளெல்லாம் போகிறதுக்கும் சரி, ஒரு தனியாக ஒரு விஐபிஸுக்கு போய் மீட் பண்ணுறதும் சரி, இந்த சாப்பாடு மூலமாக தான் அந்த கான்டென்ட் பூராவே வந்தது. இவங்க கொடுத்த ஒரு வழித்தடம் தான் நமக்கு. ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பாரதி ராஜா சாரோட ஃபேமிலியோடையும் அவர் கூட்டிகிட்டு வந்த பயணத்தோடையும் பயணிச்சிருக்கீங்க. அதன் பின் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி மீடியாங்கிறத விட திரையில், அதை வெள்ளித்திரை மனுஷால் கூட நீங்கள் நிறைய பழக்கத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத விஐபிகளே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து எல்லாருடைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அரசியல்வாதியிலேருந்து எல்லாருடைய கான்டாக்டும் வச்சுருக்கீங்க. எல்லாருக்கூடையும் சகஜ நிலையில் பழகுறீங்க. என்னோட கேள்விக்கு வந்த ஒரு விஷயமும் எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கேட்ரிங் பண்ணுற ஒரு பர்சன், சில பேர் நினைப்பாங்க இல்லையா, நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இவங்ககிட்ட எதுக்கு பேசணும், ஜஸ்ட் ஒரு கேட்ரிங் பர்சன் தானே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜோவியலாக பேசுகிறீங்க, அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து எதையும் எதிர்பார்த்து யார்ட்டையும் பேசுறதில்லை. இவங்க இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அதை கேட்கலாமா, அவங்க வந்து இந்த கேட்டகரியில் போயிட்டுருக்காங்க, இந்த பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறாங்க, அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் இதை பண்ணால் நம்ம அதை கேட்கலாமான்னு இல்லை. நம்ம லைன் என்ன, நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம், அது வரைக்கும் பார்ப்போம், பேசுவோம். ஸோ அது அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிட்டு 10 வருஷமாக ஆச்சு, 20 வருஷமாக ஆச்சு, 25 வருஷமாக ஆகும்போது நம்ம இன்னை வரைக்கும் யார்ட்டையும் இது பண்ணிட்டா இதை கொடுங்க நம்ம கேட்குற எண்ணமும் கிடையாது. நம்ம அது என்ன முடியுமோ அது வரைக்கும் தான் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளே ஸ்டாப் ஆகிடும், எதுவும் அதுக்கு மேலே கேட்க மாட்டோம். அந்த எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இன்னை வரைக்கும் சார் நம்ம ஒன்று கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இதுதான் சார் விஷயம் சொல்கிறதோட சரியே தவிர அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம ஒரு ரூபாயை சம்பாதிக்கலாமா, இல்லை அதுலேருந்து எதாவது பண்ணலாமா, அந்த எதிர்பார்ப்பு கிடையாது யார்கிட்டையுமே. நான் வந்து இன்னை வரைக்கும் எதிர்பார்த்தில்லை. அதனால் இன்றைக்கும் எங்கேயாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட இன்றைக்கி எங்கேயாவது பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஏதாவது ஒன்றுனா இன்றைக்கும் எனக்கு ஒரு உதவினா, சுரேஷ் காமராஜ் சார் ஒரு ஃபோன் பண்ணோன்னா கட் பண்ண மாட்டாங்க, என்னன்னு கேட்டுட்டு வைப்பாங்க. நான் என்ன மீட்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தால் இன்னைய வரைக்கும் அந்த ஃபோனை கட் பண்ணது கிடையாது. அதேமாதிரி என்னன்னு அந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் சொல்கிறேன்ட்டு வைப்பாங்களே தவிர, ஸோ மற்றபடி வந்து ஒரு இதுவாகவே இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினச்சி கிடையாது. அதே மாதிரி காசா கிராண்ட் ஓனர் அருண், அவங்க வந்து காலேஜ் படித்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும். இன்னைய வரைக்கும் அவங்களுக்காக நம்ம ஓடுறோம். எனக்கு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து A to Z நான் என்ன கேட்டாலும் அவங்க தான் எல்லாம் எனக்கு பண்ணுறாங்க, எது கேட்டாலும் செய்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் சலிச்சுக்கிட்டதில்லை, இவன் ஃபோன் பண்ணுறானே இவனுக்கு இது பண்ணலாமான்னு. அந்த ஒரு மனித தன்மையை வந்து பார்க்கலாம் அவர்கிட்ட. வந்து அன்னைக்கு என்னைக்கு பார்த்தாங்களோ, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் முருகானந்தம்னா இப்படி தான் அவ்வளோதுன்னு பார்ப்பாங்க. நான் சமயக்காரன் தெரியும், சமைக்கிறவங்க தெரியும், என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வரும், என்ன பதில் கேட்டாலும் ஆன்சர் நமக்கு வரும். இப்போ நீங்கள் சுரேஷ் காமாட்சின்னு சொன்னீங்க, அவர் இயக்குனராக இருந்து அடுத்து தயாரிப்பாளராக வலம் வந்து கொண்டுட்டு இருக்கிறார். அவர் பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கிற அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லஞ்சு நம்ம தான் ஸ்டாஃபுங்களுக்கு நம்ம தான் கொடுத்துட்ருக்குறோம். அவருடைய ஃபங்க்ஷன், சினிமாவோட ஆடியோ லஞ்சாக இருக்கட்டும், அவருடைய சினிமா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் ஒர்க்கு சம்மந்தமான ஃபுட்டு அனைத்தும் நம்ம தான் கொடுத்துட்ருக்குறோம். எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தான் கொடுக்கணும்னே அவரே சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக கொடுப்போம். நியாயமான ரேட்டு, நியாயமான விலைங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் நியாயமாக இருக்குதுன்னு. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு படம் பூஜை போட்டால் எனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாழ்வு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பித்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இல்லை அந்த இதுக்குன்னா எனக்கு 6 மாதத்துக்கு வாழ்வு இருக்குது. அதனால் படங்கள் இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 14 படம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 14 படத்தில் சிந்துனது வச்சு நான் அடுத்த லெவலுக்கு என்னங்கிறது போயிட்டுருக்கிறேன். ரொம்ப வேண்டாம், அவர் எனக்கு நிறையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவர் அந்த கம்பெனியில் சிந்துனதை வச்சு நான் எனக்குன்னு ஒரு இதை நான் தேடிக்கிட்டேன் போயிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி நான் உதவின்னு கேட்டால் எனக்கு என்னோட காலை வந்து சடனாக எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. இது வந்து அதுதான் நான் கேட்ட கேள்வியை வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருக்கேன். ஒரு சமயக்காரராக ஒரு கேட்ரிங் பர்சனாக தான் நீங்கள்
எல்லாருக்குமே ஒரு அறிமுகம். அதை தாண்டி உங்களை வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அதான் உங்களுடைய நேர்மையும் ப்ளஸ் உங்களுடைய குவாலிட்டி அண்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி தான் அவங்க கூட பழகுறாங்க. ஆனால் அதை மீறி உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போ சுரேஷ் காமாட்சி சாராக இருக்கட்டும் அண்டு அருண் சார், காசாகிரான் சார், அருண் சார் சொல்கிறீங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கூட வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளே ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறப்போ ஒரு பெரிய ஆள் பேசுகிறப்ப நம்ம என்ன மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க எப்படி பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கட்டுவாங்க. நம்ம ஒரு நிறைய விஷயங்கள், அதாவது ஆணுக்கு அது அவ்வளோ பெரிய கதை ஆகாது, இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ டபாய்க்கிறான் சும்மா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து இயற்கையாக வந்துட்டு நேரில் பார்க்குறப்ப தான் தெரியுது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாரு கூட பழகுறீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ எல்லாம் நீங்கள் கண் கூட ஃபோட்டோஸ்லேருந்து உங்களோட லைவ் எல்லா விஷயங்களையும் சொல்கிறீங்க. இந்த பாண்டிங் எப்படி உங்களுக்கு சுரேஷ் காமாட்சி சாராக இருக்கட்டும், காசாகிரான் அருண் சாராக இருக்கட்டும், இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க? எப்படி அவங்க வந்து உங்களுக்கு கூட அட்டாச்மெண்ட் ஆனாங்க? அதை ஃபஸ்ட்டு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நமக்கு தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் வரும், நம்ம அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். ஒரு எந்த வேலை கொடுத்தாலும், இந்த வேலை தான் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் அதில் பிசுறு இல்லாமல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இந்த வேலைனா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுக்குறது நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். அது ரியல் எஸ்டேட் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், அது நீட்டாக இருக்கணும். அந்த ஒர்க்கில் வந்து பின்னாடி ஃபோன் பண்ணி ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக கொடுக்கறதுனாலும் ரொம்ப நாளாக அந்த பிரயாணம் போயிட்டுருக்கிறதுனால அவங்க ஒரு கூட பிறந்த பிரதர்ஸ் மாதிரியோ இல்லை நம்ம கூட உள்ள ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரியோ அந்த மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க நீங்கள் டிபிலேயே பார்த்துருப்பீங்க, ஒரே ஃபோட்டோவை 10 வருஷமாக வச்சுக்கிறேன் நான் வந்து. அண்ட் அதை அவங்களே கேட்டுக்கிறாங்க, அந்த உடையப்பட்டவங்களே எதுக்கு 10 வருஷமா ஒரே ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாற்றுறது. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு இதுதான் எல்லாரும் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து அதான் உங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறீங்க, அதனால அவங்க வந்து உங்கள் கூட பாண்டிங்கில் இருக்காங்கங்கிறத சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல லைவ் அப்படிங்கிற கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இடத்துல இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் பேஸில் தான் நிறைய போயிட்டுருக்கு. லைவ் அப்படிங்கிறது இப்போ பெரிய அதாவது கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இடத்துல பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் வந்து உங்களோட அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கிறத விட அவங்களுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறத எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு லாபத்தன்மை அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுடைய சிரமம் அதில் இருக்கா, இல்லை அவங்க நல்லா இருக்கணும், அவங்க அந்த டேஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை வந்து பெஸ்ட்டாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை, தொழிலை நிலநாட்டணும். நமக்கு வந்து தொழில் தான் சோறுபடுது. ஃபஸ்ட்டு தொழிலை நிலநாட்டணும், அதுக்கப்புறம் தான் வந்து சுவை இதெல்லாம் தகுதி எல்லாமே. ஃபஸ்ட்டு அந்த தொழிலை நிலநாட்டணும். நமக்கு வந்து இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த தொழிலில் பிரயாணம் பண்ணணும்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிற மாதிரி எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறும்போது எல்லாம் ஆன்லைனில் உட்காந்ததில் வரும்போது ஸோ அது கூட நம்ம போட்டி போடணும்னா இந்த லைவ் கொண்டு போனால் மட்டும்தான் முடியும். லைவ் நீங்கள் இப்போ ஒரு கல்யாணம் ஆடுறாக்கட்டும் 100 பேருக்கு வேணுமாலும் சரி உடனே டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் லைவ் அந்த இடத்துல தான் போயிட்டு அந்த இடத்துல தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு இன்னும் ரெடி ஆகலை, அதுக்கு ஆள் கிடையாது. இருப்பாங்க. ஸோ ஒரே டைப் இப்போ ஸ்விக்கியில் வந்து 100 பேர் ஆர்டர் பண்ணாலும் அட்டன் டயத்தில் வருதுங்க மாதிரி 100 பேர் இன்றைக்கி லைவ் ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்காது, ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த இடம் காலியாக தான் இருக்குது. ஸோ அதில் பண்ணோம்னா நமக்கு ஒரு திருப்தி. நம்ம அந்த டிஜிட்டலுக்கோட நம்ம போட்டி போடணும்னா ஸோ லைவ் மட்டும் தான் தக்க வச்சுக்க முடியும். நம்ம தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக அது ஒரு தனி ட்ராக் மாதிரி நம்ம போயிட்டுருக்குது. அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் முழுசாக நிறைய ரீச் ஆகணும். அதாவது ஒரு பிரான்ச் இல்லாமல் நிறைய நம்ம பண்ணணும். ஆமாம், இப்போ லைவுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தானே. இப்போ எல்லாமே நம்ம என்ன தான் டிஜிட்டல் மயமாக்கினாலும் உங்களுடைய உணவு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து மற்ற இடங்களுக்கு இனி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இந்த லைவில் சப்போர்ட் வேணும் நமக்கு வந்து. அதுக்கான ஆளுங்களை தேடிக்கிட்டு அதுக்கான ஆளுங்களை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா கார்பரேட்டாக மாற்றிடக்கூடாது. கார்பரேட்டாக மாற்றினோம்னா இதுக்கு வந்து அவ்வளோ இந்த தொழிலுக்கு மரியாதை கிடையாது. ஸோ அது எங்கே இருந்தாலும் கிடைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதுக்கு வந்து ஆளுகளை முயற்சி பண்ணி இதுக்கான சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களை ரெடி பண்ணிவிட்டு
முயற்சி இருந்துகிட்டு தான் இருக்குது சார். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அது அவங்க கூட நம்ம சேர்ந்து பண்ணால் இதை கொண்டு போயிட முடியுமா, இவ்வளோ நாள் கொண்டு வந்ததை இன்னும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இதை கொண்டு போயிட முடியுமாங்கிற ஒரு டவுட் வரதுனால சார் டக்குன்னு எதையும் ஒத்துக்கிறது இல்லை. போகிற வரைக்கும் நம்ம சிங்கிளாகவே போயிட்டுருப்போம். கரெக்டான ஆளுங்கள் கரெக்டான அதுக்கான இது அமையும் போது நம்ம கோஆப்ரேட் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். கொண்டு போகிறது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு பணம் வேணும். அதுக்கு ரெண்டாவது மார்க்கெட்டிங் வேணும். மார்க்கெட்டிங் தான் மெயின். மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களே ஒரு பார்ட்னராக வரேன்னு சொன்னால் அது நமக்கு நல்லா இருக்காது. ஆமாம். அதன் பின் வந்து இப்போ நீங்கள் இப்போ நிறைய பெரிய பெரிய கடைங்களுக்கு, அதாவது இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அந்த பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி சரவணா செல்வரத்னத்துக்கு நான் சப்ளை போட்டுட்ருக்கீங்க. ஆமாம். அண்ட் அந்த அண்ணாச்சி வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப மதிக்கக்கூடியவர். அவர் வந்து சரவணா செல்வரத்னத்தில் இருக்கிற முதலாளி வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வியாபாரிகளை வந்து மதிக்கக்கூடியவர். வெஜிடபிள் வியாபாரம் பண்ணுறோன்னா இருக்கட்டும், இந்த மாதிரி வடை பஜ்ஜி போண்டா, ஸோ மற்றபடி அது மாதிரி லைவாக அதில் என்ன நல்லா பதார்த்தங்கள் நீங்கள் போடுறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரவணா ஸ்டோருக்கு வந்து பஜ்ஜி ஐட்டம்னா ஒரு 4 வகையான பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, மெதுவடை, மசால் வடை, கீரை வடை, அப்புறம் இலை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, சிக்கன் கட்லெட்டு, எக் கட்லெட்டு, அதுக்கப்புறம் சன்னா மசாலா, ஸ்வீட் போலி, ஸ்வீட் பணியாரம், அந்த மாதிரி ஒரு 25 ஐட்டம். மஞ்சூரியன் லோ ப்ரைஸ். இப்போ நீங்கள் ஒரு கோபி மஞ்சூரியன் வெளியில் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ நீங்கள் சரவணா ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா 45 ருபீஸு கிடைக்கும். அண்ட் அந்த முதலாளி 2 ருபீஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஒன்று ரிட்டர்ன் ஆனால் கூட அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி உள்ளவங்கள வளர்த்து விட்றவங்க, இந்த லைவ் விடுறவங்களையும் இந்த கையால் செஞ்சு இது பண்ணுறவங்களையும் ரொம்ப அவர் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா அவர் கீழேருந்து அவங்க மேலே வந்ததுனால அதோட அனுபவம் நிறைய பேர். ஆமாம், பெரிய மால் மாதிரி ஒரு கடையை கட்டி அவங்களே சம்பாதிக்காம நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் 100 பேருக்கு வந்து சரவணா செல்வரத்னம் நிறைய அவங்களோட இது இருக்குது. சரவணா செல்வரத்னம் குரோம்பேட்டில் இருக்கிற கடையில் வந்து கொடுக்குறோம். என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அவங்க. ஓகே, இப்போ நம்ம உங்கள் ஃபேமிலிக்கு வருவோம். உங்கள் ஃபேமிலியில் வந்து ஆக்சுவலாக பாரதி ராஜா சார் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு குழந்தைங்கள் எத்தனை பேர்? 2 பேர், 2 பொண்ணு, 2 பெண்கள். ஓகே ஓகே, அவங்களுடைய பேர் சொல்லுங்கள். ஒரு பொண்ணு பேர் வந்து லட்சுமி பாரதி. ஓகே. ஒரு பொண்ணு பேர் வந்து அகிரா பாரதி. அகிரா பாரதி. உங்கள் மனைவியோட பேர் சொல்லுங்கள். அமுதா. அமுதா. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ஃபில் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சின்ன சின்ன ஒர்க்கு, வீட்டில் டியூஷன் பார்க்குறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, ஸோ அந்த ஃபேமிலி ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். படிச்சுட்டு அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. குழந்தைங்க இப்போ சின்னவங்களா பெரியவங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து 8 வயசு ஆகுது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து 5 வயசு ஆகுது, யூகேஜி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பாரதி ராஜா சார் தான் உங்க குழந்தைங்களுக்கு பேர் வச்சாங்க இல்லைங்களா? ஆமாம். ஓகே ஓகே. அந்த பாரதிங்கிற பேரை வந்து லக்ஷ்மி பாரதி அண்ட் அகிரா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதிங்கிற பேரை அவரே சொல்லிட்டு தான் வச்சாங்க. இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இந்த பேர் யார் கேட்டால் எங்கள் தாத்தா வச்சாருன்னு சொல்லும், என் பேரை உச்சரிப்பாங்க, பாரதி ராஜாங்கிற பேரில் பாதி இருக்கட்டும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே தான் வச்சாங்க அந்த பேரை. ஆமாம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆக்சுவலாக தான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற மக்கள் மத்தியில் பெரிய ஆளுங்களை வந்து சில பேர் வந்து நம்ம நினைப்போம் பணக்காரவங்க யாரை மதிக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொன்ன நபர்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியதில் ஒருத்தராக இப்போ பாரதி ராஜா சாராக இருக்கட்டும், மௌனம் ரவி சாராக இருக்கட்டும், அண்டு சுரேஷ் காமசி சாராக இருக்கட்டும், காசாகிரன் அருண் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வியக்கத்தக்க ஒரு மனிதர்களாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் அதாவது கீழிருந்து வந்தவங்களுக்கு கை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் இனி வரும் காலங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு தொழில், அதாவது கேட்ரிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை வேணும், நிரந்தரமாக ஒரு வருமானம் வேணும்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? கேட்ரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அது வியாபாரத்துலேயும் சரி, வியாபாரத்தில் வர லாபத்துலேயும் சரி, அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இன்றைக்கி நமக்கு வந்து குடும்ப நடத்துறதுக்கு வந்து ஒரு 200 300 ஒரு 1000 வேணும்னு சொன்னால் அந்த 1000 வந்து ஒரு 2 ஆர்டர் ஒரு அதுக்கு தக்கன அந்த லாபத்துலேருந்து தான் எடுக்கணுமே தவிர 5 நாளைக்கு நமக்கு தேவையான 5000 அந்த ஒரே ஆர்டரில் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை அந்த தொழிலை நிரந்தரமாக ஆக்கி வச்சுக்க முடியாது. 1. 2வது, அதிகமாக எதுலேயுமே ஆசைப்படாமல் இது போதும்,
இது பண்ணால் கஸ்டமர் போதும். 2 வகையான கஸ்டமர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அந்த இட்லியோட விலை வந்து 50 ரூபாயா இருக்கும், 60 ரூபாயா இருக்கும். இப்போ நம்மள்ட்ட சாப்பிட்றாங்க ஒரு 25 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்கன்னா, அந்த ஹோட்டலில் நான் அதை சாப்பிட்டேன்பா, ஆனால் உன்னிட்ட அதே சாப்பாடு தான் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், அந்த கஸ்டமர் தான் நமக்கு வேணும். இன்னொரு கஸ்டமர் இருக்கிறாங்க, நான் அந்த கீழே அங்கே ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டேன், நான் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், நீ ஏன் 30 ரூபா விற்கிற அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கரெக்டாக மூவ் பண்ணோம்னா எல்லாருமே நம்ம பக்கம் இருப்பாங்க. போதுமான வருமானம் நமக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும். அண்ட் இது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இப்படி தான் இருக்கணும். லாபத்தை வந்து அது ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட நம்ம இது பண்ணி, நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஆள் தலையில் கட்டிடக்கூடாது. தொழில் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன தொழிலில் அந்த வியாபாரத்தில் என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் தொழில் நம்மள்ட்ட நினச்சிருக்கோம். ஸோ அந்த வியாபாரத்தை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுடைய கேட்ரிங்கோட நேம் தெரிஞ்சுக்கலாமா? லட்சுமி பாரதி. ஓகே, வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.